ஓனர் ஓனர் என்ன குழந்தை? ஓனர், எங்க அப்பா ஒரு விஷயம் சொல்ல சொன்னவ. என்னது? நியூ இயர் இப்பவே கொண்டாடலாம்னு சொல்லிட்டாவளோ? ஆமா ஓனர். இப்பவே வா, கறி எப்படி வாங்க? ஓனர், எங்க அப்பா சொன்னவ எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்க முன்னாடியும் கடவுளை கும்பிடணுமா. ஆமா, அது நல்ல விஷயம்தான். அதனால எங்க அப்பா நியூ இயர் அன்னைக்கு 12 மணிக்கு சர்ச்சில் இருக்கணும்னு சொல்லிட்டா ஓனர். சர்ச்சிலையா? ஆமா ஓனர், சர்ச்சில தான். 12 மணிக்குன்னா மதியமா? மதியம் இல்ல ஓனர், இப்ப ராத்திரி ஒரு 12 மணி வரும்ல. இப்போ உடனே குளிச்சுட்டு கிளம்புங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவோம். அப்படியா? ஆமா ஓனர், எல்லா சர்ச்சையும் ராத்திரி திறந்திருக்கும். அதனால முதல் வேலையை போய் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்துதான் நம்ம எல்லா வேலையும் ஆரம்பிக்கணும். அதுவும் சரிதான். சரி, யாரெல்லாம் போறோம்? ஓனர், எல்லாரும் போறோம் ஓனர். எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியாச்சு. நீங்க தான் மெசேஜ் அனுப்பினாலும் பார்க்க மாட்டீங்களா, அதான் நேரடியா ஓடோடி வந்து சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன். அது சரிதானா, பனி கொட்டிக்கிட்டு இருக்கே. இந்த பனியில எப்படி வெளியே போக முடியும்? பிள்ளைகளுக்கு வேற சளி பிடிச்சிக்கிடும். அதனால விடிஞ்சதுக்கு பிறகு போமா. ஓனர், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எங்க அப்பா சொன்னவே நாளை ஆரம்பிக்கும் போதே நம்ம சர்ச்சில் இருக்கணும். நீ இப்படி பனிக்கெல்லாம் பயந்தியல்னா சனி பிடிச்சிடும் ஓனர். அப்படியா? ஆமா ஓனர், இத்தனை வருஷமா நீங்க எப்படி இந்த வருஷ பிறப்ப கொண்டாடி இருந்தீங்க? அது கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு குளிச்சு காலையில டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். மதியத்துக்கு அதே மாதிரி நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம். அப்புறம் சாயங்காலமா வெளியே உட்காந்து நல்லா கதை பேசிட்டு விளையாண்டுட்டு இருப்போம். இப்படி இருந்துச்சுன்னா எப்படி விளங்கும்? வருஷத்தோட முதல் நாள்ல இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா வருஷம் முழுக்க இப்படிதான் சாப்பிட்டு தூங்கி ஓனர். அதனால நம்மளாம் வருஷம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். அதுவும் ஆரம்பிக்கிற அந்த நிமிஷம் நம்ம சர்ச்சில தான் இருக்கணும். அப்பதான் கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் ஓனர். இந்த வருஷம் எங்கூட சர்ச்சுக்கு வந்து என்னென்னலாம் வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அடுத்த வருஷம் சர்ச்சுக்கு வரும்போது என்னென்னலாம் கிடைச்சோ அதுக்காக நன்றி சொல்லுங்க ஓனர். வருஷம் பூரா வீட்டில தான் இருந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வருஷம் ஆரம்பிக்கும் போதாவது சர்ச்சில் வந்து நல்லா வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இடிச்ச வீடெல்லாம் கட்டிடுவிய. ஆமா ஓனர், நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. சரி சரி, நான் மட்டும் வாரே போதல்ல. ஓனர், நீங்க மட்டும் வந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க ஓனர், அப்பதான் எல்லாருக்கும் சேர்ந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி சொல்றியோ? ஆமா ஓனர், எல்லாரும் கிளம்பி 11 மணிக்கெல்லாம் அங்க போயிடணும். சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. நானும் போய் ரெடியாக போறேன். சரி சரி, இத்தனை வருஷமா கடவுளை வீட்டுல இருந்தே வேண்டிக்கிடுவேன். இந்த வருஷம் தான் நான் சர்ச்சுக்கு போய் கும்பிட போறேன். நான் வேண்டிக்கிட்டது எல்லாம் கிடைச்சிட்டுனா வருஷம் வருஷம் சர்ச்சுக்கு போயிருவேன். நான் வேண்டிக்கிறது எல்லாம் கிடைச்சிடும் எனக்கு. சேகரு, தம்பி சேகரு, ஏலே இன்னைக்கு தூங்கக்கூடாது. இங்க வா. இன்னைக்கு என்ன நாள், எதுக்குள்ள தூங்க போற? எப்பவுமே போவேன், ஆனா இன்னைக்கு போக கூடாது. வருஷத்துல முதல் நாள் பிறக்க போகுது. இன்னைக்கு தூங்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, வருஷம் பூரா தூங்கிட்டு தான் கிடக்கணும். ஏலே, வருஷம் பிறக்கும் போது அந்த நேரத்தை நம்ம பயனுள்ளதா கழிக்கணும். யாரு ஃப்ரெண்டு? அந்த கொண்டக்காரியும் மண்டக்காரியும் தானே? ஒன்னையும் கூப்பிடாண்டா. ஏலே, பயனுள்ளதானா? நீ என்ன பீச்ல போய் உட்கார்ந்திருக்கன்னு நினைச்சியோ? போனா மட்டும் சும்மாவா இருக்கிறியா? தைய தக்கன்னு ஒரே குதிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடக்குறியா? அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம வருஷம் பிறக்கிற அந்த நேரத்துல சர்ச்சில கோயில்ல தான் இருக்கணும். ஆமா தம்பி சேகரி, அப்படி இருந்தாதான் கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி நீ குழந்தை டாடி சொன்னாரு, இப்பதான் வந்து குழந்தை சொல்லிட்டு போற. அட பேதி இருப்பான சொல்லிது கொஞ்சமா விளங்குது உனக்கு? சர்ச்சுக்கு எல்லாரும் தான் ஒண்ணா போறோம். ஒழுங்கு மரியாதை சர்ச்சுக்கு இப்ப கிளம்பி வார. இல்ல போன பிடிக்க உடைச்சு இப்படி ஒருத்தர்ட்ட மெசேஜ் பண்ணிக்கிட முடியாது. அப்படின்னா நாளைக்கு உடைச்ச பரவாயில்லையோ? ஏலே, உன் பேச்சு ஒன்னும் சரியில்லை. ஒழுங்கு மரியாதை 2 கப் தண்ணி கோரி தலையில ஊத்திட்டு சர்ச்சுக்கு கிளம்பு போ. என் பிள்ளையில இந்த பணியில தான் வரப்போகுது. உனக்கு கேட்கல, நான் சொல்லி ஒன்னும் புரியல. பேதி எடுக்க எதுக்கு? போ தம்பி சேகரே, 2 கப் தண்ணி ஊத்திட்டு வா. குழந்தை ஒன்னும் ஆகாது. போல நேரம் ஆகுது. அப்படியே சிம்பையும் கூட்டிட்டு போய் 2 கப் தண்ணியை ஊத்தி விடு.
போறாள்வே. நம்ம அழகு அப்படி. இந்த ஷில்பா மவளை கட்டி கொடுத்து பேரம் பேத்தியே எடுக்க போறா. இவளே சுடிதார் போட்டு சுத்தும் போது நான் கவுன் போடக்கூடாதா? சில்லம்மாக்கா, என்னக்கா ஆளே மாறிட்டியே? ஷில்பா நான் எப்பவுமே சர்ச்சுக்கு போகும்போது கவுன் தான் போடுவேன். அப்படியாக்கா? நான் கூட என் மகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறதுனால நீங்க அதை பார்த்துட்டு போட்டிருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன். சேச்சே இல்ல ஷில்பா, நான் இதே மாதிரி பல மாடர்ன் ட்ரெஸ்ஸுங்களை வச்சிருக்கேன். அப்படியாக்கா? நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. உங்களை எப்பவுமே சேலையிலே பார்த்து பழகிட்டேனா? இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுறியே. அது வந்து ஷில்பா, இந்த ஊருக்குள்ள தான் நான் மாடர்னா ட்ரெஸ் பண்றது இல்ல. ஏன்னா தினமும் பாக்குற ஆட்கள் மூஞ்சி நம்மள பத்தி புரிஞ்சுக்க மாட்டாவ. வெளிய எங்க போனாலும் நம்ம மாடர்னா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன் ஷில்பா. அப்படியாக்கா? ஆமா ஷில்பா, ஏன் ஃபேன்சி ஷர்ட்டே போட்டு போவேன். அந்த குழந்தை மட்டும் தான் போடுவாளோ? எனக்கும் சின்ன வயசு தான். என் மாவனுக்கு இன்னும் கல்யாணமே முடியல. நானும் சின்ன பிள்ளை தானே. சில பேரு பேரம் பேத்தி எடுக்க வயசுலயே சுடிதார் போடியாவ. நான் கவுன் போடுறதுல என்ன இருக்கு? இனிமே எல்லாம் இப்படிதான். இந்த ஊருக்குள்ளேயும் இனி இப்படிதான் ட்ரெஸ் பண்ண போறேன். சரிக்கா. சரி ஷில்பா, இந்த கவுன் எனக்கு எப்படி இருக்கு? எனக்குனே அளவு எடுத்து தச்ச மாதிரி இருக்குல? செல்லம்மா ஆண்டி, உங்களுக்குன்னு எடுத்து தச்சது உங்களுக்குன்னு தச்ச மாதிரி தான் இருக்கும். மத்தவியலோடது நீங்க களவாடி போட போறியே. உங்களுக்கு தான் களவாடுறது கை வந்த கலையாச்சு. ஒருவேளை களவாடிட்டீங்களோ? ஏய், என்ன சொல்றா? ஜஸ்ட் ஃபார் ஜோக் செல்லம்மா ஆண்டி. நீங்க ஜோக் பண்ணும்போது நாங்க பண்ண கூடாதா? அப்படியேமா ஜோக்கா? சரி. சொல்லு ஷில்பா, எனக்கு இந்த Dress நல்லா இருக்கா? ஏளவுக்கு இல்லனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு. என்ன இவ அளவு? நான் போட்டுக்க Dress என்ன, இவ போட்டுக்க Dress என்ன? இதுவும் அதுவும் ஒண்ணா? சை, இதுக்குதான் ரசனை இல்லாதவங்கிட்டாலும் பேசக்கூடாதுங்கிறது. ஏளவுக்கு இல்லனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு. இதுவா கோஸ்ட் Dress மாதிரி இருக்கு. என்னது கோஸ்டா? என்ன சொல்றியா? சர்ச்சுக்கு போகும்போது இப்படிதான் Dress பண்ணிட்டு போணும். இல்லடா, கோஸ்ட் சொல்லிட்டேனோ. ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட். இது பெஸ்ட். சாரி செல்லமாண்டி, நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க. Thank you. சரி வாங்க எல்லாரும் சர்ச்சுக்கு கிளம்புவோம். கௌதமே, சீக்கிரம் வாப்பா. My dear son, go. ஏம்மா, எதுக்குமா வான்னு கூப்பிட்டுட்டு போன்னு சொல்றா? No, go out. ஏம்மா, ஒழுங்கா பேசுமா. கௌதம், ரொம்ப சூப்பரா இருக்க. தேங்க்ஸ் அம்மி. நீ இன்னைக்கு தான் பொண்ணு மாதிரி அழகா இருக்கா. போ கௌதம், நான் எப்பவுமே பொண்ணு தானே. இருந்தாலும் இன்னைக்கு தான் பொண்ணு மாதிரி அழகா தெரியுது. தேங்க்ஸ் கௌதம். சேகரனை பார்த்தவனே அப்படிதான் சொல்லுவோம். முதல்ல சேகர் கிட்ட இந்த ட்ரெஸ் காமிக்கணும். பச்சை கிளிய பார்க்கணும். ராசாப்பு, கிளம்பி வந்துட்டியோ? ஆமா மீன்காரக்கா, கிளம்பி வந்துட்டேன். பூமாரி பாப்பா எங்க? மீன்காரக்காவ தூங்கிட்டாதாகி அப்பாவை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியே சாச்சிக்கு வரலையாங்க? பூமாரி பிள்ளை தான் எங்க போனாலும் ஆசைப்படும். எழுப்பி கூட்டிட்டு வர வேண்டியதானே? கூட்டிட்டு வரலாம், தூக்கத்தை கெடுத்தமா இருக்கும். அது வேற அவளுக்கு சளி பிடிச்சிட்டு இருக்கு. அதாகி அப்பாவை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியே இருந்தாலும் பிள்ளை ஆசைப்படுவாளேன்னு கேட்டேன். என் மக குளிச்சிட்டு இருக்கா, இப்போ வந்துருவா. நான் ரெடி ஆகிட்டேன். வானர் வீட்ல தான் இன்னும் யாரையும் வெளியே காணாவே வராவளா? வருவா, குழந்தை அவளுக்கு மெசேஜ் பண்ணிருப்பால. வந்துருவா, சரோஜாவும் கண்டிப்பா வருவா. சரி ராசாப்பு, எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். கிறிஸ்மஸ்க்கு தான் தண்ணி நின்னுட்டு சர்ச்சுக்கு போக முடியல. இதுக்காக போயிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு வருவோம். ஆமாக்கா, நீங்க சொல்லியதும் சரிதான். பச்சைக்கிளி வாங்கள் சுக்காக்கோ. ஏங்க பச்சைக்கிளி, யாரும் தான் இல்ல என்னைய ரகுனி கூப்பிடலாமே. இல்லனா என்னோட முழு பேரை ரகுவரன்னு கூப்பிடலாமே. ஏன் நீங்களும் சுக்காக்கோன்னு கூப்பிடுறீங்க? அப்படியே கூறி பழகி விட்டது. எனக்கு ரகுவை விட சுக்காக்கோ தான் பிடித்திருக்கிறது. ஏங்க, அந்த பேரு சும்மா நடிப்புக்காக வச்சது. அந்த வேஷமே கலைஞ்சு போச்சு. திரும்பவும் ஏன் என்னை அப்படி கூப்பிடுறீங்க? கொஞ்சம் மாத்தி கூப்பிடுங்க. ட்ரை செய்கிறேன் சுக்காக்கோ. சரி, சர்ச்சுக்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்பி கொண்டே இருக்கிறோம். சரி, நீங்க சர்ச்சில் வந்து என்ன வேண்டிக்க போறீங்க? சீக்கிரம் கல்யாணமாக வேண்டும் என்றுதான். யாருக்குங்க? உங்களுக்கா? எனக்கு இல்லை, என் சகோதரி இருக்கிறார் அல்லவா, அவளுக்கு சீக்கிரம்
திருமணமாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப் போகிறேன். அதுக்கு பிறகுதானே எனக்கும் திருமணம் நடக்கும். ஓஹோ, பொது நிலத்திலே ஒரு சுயநலம் இருக்குது. உங்க அக்காக்காக நானும் வேண்டிக்கிறேன். உங்களுக்காகவும். சரி, உங்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். எனக்காகவா? எதுக்கு? நீங்கள் எனக்காக வேண்டும் பொழுது நான் உங்களுக்காக வேண்டக்கூடாதா? சரிங்க பச்சைக்கிளி. குழந்தை எங்க அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை, பாட்டி, நீ, நான், அப்பா, நம்ம 4 பேர் தான் போறோம். மாணிக்கம், நம்ம 4 பேர் மட்டும் இல்ல, நிறைய பேர் நம்ம கூட வராங்க. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். சரி குழந்தை, ஆனா எங்க அம்மா மாறவே மாட்டேங்காப்ல. வரலன்னா இருக்கட்டும் மாணிக்கம், அவங்களுக்கு சேர்த்து நம்மளே வேண்டிக்கிட்டு வருவோம். அப்புறம் நம்ம குழந்தைக்காக நம்ம சர்ச்சில் வேண்டிக்கிடணும். ஆமா குழந்தை, உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிடணும். சரி மாணிக்கம், தாத்தா பாட்டிக்காகவும் வேண்டிக்கிடணும். சரி குழந்தை, கிளம்பலாமா? போலாம் மாணிக்கம், எல்லாரும் வந்திருப்பாவ. வாங்க போவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும்